அகமதாபாத்ல இருந்து லண்டன் காட்விற்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் AI-171 புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே விபத்துக்குள்ளானது. இந்த விமானத்தில் பயணித்த ஒரு பயணியை தவிர 2 விமானிகள், 10 விமான ஊழியர்கள், 241 பயணிகள் உட்பட அனைவரும் உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது. விமானத்துல சென்ற குஜராத் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானியுமே உயிரிழந்திருக்காராம். விபத்து ஏற்பட்டது எப்படி அப்படின்றது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் இன்னமுமே வெளியாகல. கருப்பு பெட்டியை தேடும் பணிகள் தீவிரமாக நடந்துட்டு விமான குடியிருப்பு பகுதிகள் மற்றும் கல்லூரியுடைய மாணவர் விடுதி ஒன்றுல புகுந்ததால அங்குமே பலருக்கும் காயம் ஏற்பட்டிருக்கு. இதனால உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கக்கூடும் அப்படின்னுமே அஞ்சப்படுது. காயமடைந்த பலருமே மருத்துவமனையில சிகிச்சை பெற்றும் வராங்க. முன்னதாக விமானத்துல பயணித்த அனைவருமே உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு குஜராத் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அவசர கால வெளியேறும் வழியாக 40 வயதான ரமேஷ் அவர்கள் உயிர் தப்பியிருக்காரு. விமானத்திலிருந்து குதித்ததால அவருடைய மார்பு, கண், கால் உட்பட பகுதிகளில் கடுமையான காயமும் ஏற்பட்டிருக்கு. அவருடைய புகைப்படங்கள், வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல வைரலாகிட்டு இருக்கு. இந்த சம்பவம் குறித்து பல பிரபலங்கள், அரசியல் பிரமுகர்கள் அப்படின்னு வரிசையாக பலருமே கருத்து தெரிவித்த நிலையில தற்போது நடிகர் அஜித்தின் மனைவியான ஷாலினி அவங்களுமே இந்த விபத்துல உயிரிழந்த குடும்பங்களுக்கு அவங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க.